முதல் செய்தி அலசல். மன்டேக் சிங் அனுவாலியா, எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா இவருக்கு மன்டேக் சிங் அனுவாலியா மத்திய அரசாங்கத்தில் நிதித்துறை செயலாளராக இருந்தார். மன்மோகன் சிங் இவரை வச்சுருந்தார். மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது இவர் ஆலோசகர், நிதி ஆலோசகர். பல விஷயங்களை நிதி சம்பந்தமான விஷயங்களை கரைச்சி குடித்தவர். அந்த பொருளாதார இதெல்லாம் உருவாக்குனாங்க, உலகமயமாக்குனாங்க பொருளாதாரத்தை, நமது நாட்டு பொருளாதாரத்தை. அப்போல்லாம் இவருடைய பங்கு ஒரு முக்கியமான பங்கு. அதனால் நிதி விஷயத்தை கரைத்து குடித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை கொண்டு போய் கூப்பிட்டு அவர் தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சு 3 மாதத்தில் தமிழ்நாட்டோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் வழி சொல்லுங்கள், எங்கெங்கே வரி விதிக்கணும், எங்கெங்கே வரி ஏய்ச்சிக்கிட்டு இருக்கான் எல்லாம் கண்டுபிடிச்சவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவரை கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அந்த திமுக ஆட்சியில் இந்த பிடிஆர்னு ஒருத்தர் வந்த உடனே ஒரு 3 பெரிய நிபுணர்கள், ராமராஜன் இவங்கெல்லாம் நாங்கள் நிதி ஆலோசகராக வச்சுருக்கோம், அவங்ககிட்ட அப்பப்போ கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு கூட பண்ணலை. சும்மா நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்கு நிதி ஆலோசகர் இவங்க அப்படி வைக்கலை. அவர் தலைமையில் கமிட்டியை வச்சு அதில் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன செலவாகுது அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டோட வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. ஆனால் தமிழ்நாட்டோட செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 கோடி. ஒவ்வொரு வருஷமும் 1,30,000 கோடி செலவு அதிகமாகுது. இப்போ நம்ம வீடு எடுத்துக்கோங்க, நம்ம வீடு வாங்கிட்டு வர சம்பளம் 50,000, ஆனால் செலவு 1 லட்சம். அப்படின்னு என்ன ஆகும்? நம்மளாம் என்ன பண்ணுவோம், என்னையா 50,000 தான் சம்பளமே, செலவை 1 லட்சமானால் என்ன ஆகுறதுன்னு கடன் வாங்குறத குறைப்போம், வீட்டு செலவை குறைப்போம், எல்லாத்தையும் குறைச்சி சிக்கனமாக வாழும். ஒரு வீட்டுக்கே இப்படி. அப்போ நாட்டுக்கு நம்மளாம் ஓட்டு போட்டு முதலமைச்சராகிறோம்னா அவங்க போகிறவங்க, முதலமைச்சராக போகிறவங்க கூப்பிட்டு கேட்கணும், என்ன வருமானம் தமிழ்நாடு சார்? 3 லட்சம் கோடி. செலவு விலையா 4,80,000 கோடி. அப்போ வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி செலவு அதிகமாகுதே, அது என்ன எப்படியா சரி கட்டுறது? படித்தவனாக இருந்தால் அப்படி தான் கேட்பான். செலவு குறைங்கயா, எந்த செலவுக்கும் ஆடம்பர செலவு பண்ணாதீங்கம்மா. ஸ்டாலின் என்ன பண்ணார்? அவருக்கு 3 லட்சம் கோடியாவது 4 லட்சம் கோடியாவது ஓரளவும் தெரியாது. அவர் போயிட்டு என்ன பண்ணார், 4,80,000 கோடின்னு சொன்னான், பஸ்ஸை ஃப்ரீ அப்படின்னார். அவன் அதிகாரி சொல்லி பார்த்தான், சார் ஏற்கனவே 1.5 லட்சம் கோடி கூட செலவாகுது சார், பஸ்ஸை ஃப்ரீயாக கூடிய கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி பஸ்ஸை ஃப்ரீயாக விட்டார். அந்த போக்குவரத்து துறையவே குட்டிச்சவராக கேட்டார். அதுக்கப்புறம் பொம்பளைக்கு பஸ்ஸு ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஆம்பளைக்கு பஸ்ஸு ஃப்ரீ இப்படின்னு ஆரம்பித்தார். எவ்வளவோ அதிகாரிகள் சொன்னாங்க, கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இருந்துச்சு, மக்களை ஏமாற்றணுமே, ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா மகளிர் உதவித்தொகை கேட்டால், மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய். அப்போ எத்தனை ஆகுது? மொத்தம் 2 ரேஷன் கார்டு இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கே 2,000 கோடி ஆகும். ஒரு விஷயம் தெரிஞ்சவனாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுவான், கடனில் இருக்கும், மாதம் 2,000 கோடி, வருஷத்துக்கு 24,000 கோடி அப்படின்னு யோசிப்பான். ஆனால் ஸ்டாலின் யோசிக்கவே இல்லை. எலெக்ஷன் வர கொடுத்துக்கிட்டே இருந்தார். கடனை வாங்குறது, கொடுக்கறது, கடனை வாங்குறது. முட்டாள், ஒன்றுமே தெரியாதவங்க கூட இப்படி ஒரு ஆட்சி செய்ய மாட்டான். வரவை கம்மியாக வச்சுட்டு செலவை அதிகம் வச்சுட்டு கடனை வாங்கிட்டு 1 லட்சம் 1000 ரூபாய்க்கு ரேஷன் கார்டு, இப்படியெல்லாம் யாராச்சும் செய்வாங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், உண்மையிலே ஆட்சி தெரிஞ்சவனாக இருந்தால் செலவை குறைக்கணும் பாம்மா. இப்போ எப்படி செலவை குறைக்கிறது? சாதாரணமாக அனாவசியமான செலவுகள் இருக்கக்கூடாது. ஆனால் இவர் குடும்பத்தோடு துபாய்க்கு போகிறார், குடும்பத்தையே கூட்டிகிட்டு துபாய்க்கு போகிறார். நல்ல முதலமைச்சர் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே கடனில் இருக்கப்பா தமிழ்நாடு, என் குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ அனாவசியமாக செலவு அரசாங்கத்தில் நிறைய இருக்குது. மந்திரிகள்லாம் பயணங்களை தவிர்க்கணும், இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் குறைக்கணும். குடும்பத்தோடு போகிறதுலாம் அரசாங்கத்தில் எவ்வளோ பணம் வேஸ்ட்டாக செலவாகுது தெரியுமா? நான் முன்னால் அரசாங்கத்தில் நான் வேலை பார்த்தேன்.
அதனால் சொல்கிறேன், லீவ் ட்ராவல் கன்செஷன்மா அப்படின்னு ஒரு சலுகை அரசாங்க ஊழியருக்கு இருக்குது. அந்த சலுகை எப்படி தெரியுமா, போகாமையே போலி பில்லில் நிறைய பேருக்கு போயிடுவாங்க. போலி பில் நீங்கள் போய் டிக்கெட்டை கொடுக்கணும், அதெல்லாம் விதி இல்லை. அவன் பாட்டுக்கு நானும் போனேன், எங்கள் குடும்பத்தில் போனாங்க, ஆனால் ஊர்லேயே இருந்திருப்பான், பில் போதும். இதெல்லாம் பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு. போகாத ஊருக்கு பில்லு போட்டால் என்ன செலவு. மெடிக்கல் பில்லுன்னு போடுவாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்புக்காரன்ட்ட போய் சும்மா மெடிக்கல் பில்லு கூடியா, நான் மருந்து வாங்கின மாதிரி மெடிக்கல் பில்லு கூடியா, ஷாப்புக்காரனும் மெடிக்கல் பில்லை கொடுப்பான். அரசாங்கத்தில் போட்டு பில்லு வாங்குவாங்க. இப்படி அரசாங்கத்தில் நிறைய செலவுகளுக்கு செக்கு இல்லை. அதனால தான் அரசாங்கம் கடனில் இருக்குது. இதெல்லாம் நல்ல முதலமைச்சர் ஆகிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தணும். அப்போ தானே உங்களுக்கு இது செலவு குறைச்சிங்கன்னா தானே முடியும். இப்போ நம்ம டாஸ்மாக் இருக்குது, ஒழுங்காக உபயோகிச்சேன்னா நீங்கள் டாஸ்மாகில் 50,000 கோடி டு 1,00,000 கோடி வருமானம் வரும், இன்னும் அதிகமாக. அரசாங்கமே நல்ல சரக்குகளை உருவாக்கும் தொழில் அப்படின்ட்டிங்கன்னா தொழிற்சாலை வச்சு கனிமொழி, ஜெகத்ரட்சங்க அந்த மாதிரி ஆள் உபயோகிக்கிறான்ல, அவன்லாம் காணாமல் போயிடும். அப்போ நல்ல தரமான மதுவும் கிடைக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும், அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானமும் நிறையா வரும். இருக்கிற வருமானத்தை பெருக்குவதே ரொம்ப ஈஸி. அதையெல்லாம் விஜய் சிந்திக்கணும். நல்ல ஆளை போட்டிருக்கீங்க, நல்ல ஆள், அவர் சொல்வார். ஆனால் அனுபவத்தில் ஒவ்வொரு துறையும், கடலில் இருக்கிற ஒவ்வொரு துறையும் மேலே கொண்டு வர்றதுக்கு அனுபவமிக்க அதிகாரிகள் இருக்காங்க. நிறைய பேர் ரிட்டையர் ஆனவங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, அனுவாலாங்கிற ஒரு நல்லவராக இருந்தாலும் இங்கே வேலை பார்த்தவனே இருக்காம பாருங்க, அவன் 1000 கதைகளை உங்களுக்கு சொல்லுவான். நீங்கள் நிறைய விஷயங்களை செலவை குறைக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு 3 மாதத்தில் அறிக்கை கொடுத்ததில் என்ன ஆக போகுது? பல விஷயங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு அதெல்லாம் விஜய் செய்யணும். இப்போ பார்ட்டி ஃபண்டு எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கான். நாடு 1,30,000 கோடி ஒரு வருஷத்தில் லாஸில் போகுது, நஷ்டத்தில் கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி மக்கள்கிட்ட இருந்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு ஸ்டாலின். உண்மையிலே தேசப்பற்று உள்ளவராக இருந்தால், நாட்டுப்பற்று உள்ளவராக இருந்தால் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அந்த பார்ட்டி ஃபண்டை கொண்டு போயிருக்கலாம்ல. 5 வருஷம் பார்ட்டி ஃபண்டு டாஸ்மாகில் எங்கெங்கே ஒவ்வொரு துறையிலையும். இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் எங்கே போச்சு? ஸ்டாலின் வீட்டுக்கு போயிடுச்சு, லண்டனுக்கு போயிடுச்சு. அங்கே நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் உங்கள் பில்டர்கிட்ட கொடுத்து கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு எடப்பாடியாகவும் கலெக்ட் பண்ணார். இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் அரசியல்வாதிகள் கையில் போச்சு. பார்ட்டி ஃபண்டுன்னா நீ எலெக்ஷன் கமிஷனுக்கு கணக்கு காமிக்கணும். திமுகவும் அதிமுகவும் எலெக்ஷன் கமிஷனில் கணக்கு காமிச்சான்னு சொல்லுங்கள். எலெக்ஷன் கமிஷனில் இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ஷன் பண்ண முடியாத ஒத்துக்க மாட்டான். அவனை டொனேஷன் யாராச்சும் கொடுத்தா அதை கணக்கில் எடுத்துக்குவான். அப்போ இந்த பணத்தை போனால் இவங்க வீட்டுக்கு போயிருக்கு. இதெல்லாம் பறிக்கணுங்கிறது நான் சொல்கிறதுக்கு காரணம், நம்ம நாடை மீட்கணும். இவ்வளவு கடனில் இருக்குது, வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். வருஷத்துக்கு 1,50,000 கோடி, மறுபடியும் 5 வருஷம் ஆனால் 6,00,000 கோடி வரும். 6,00,000 கோடி எனக்கு கடன் வாங்க முடியுமா? அப்போ இதற்கு என்ன நடவடிக்கை? சிக்கன நடவடிக்கை, கரெக்டான திட்டமிடுதல் வேண்டும். அரசியல்வாதிட்டிருந்து பிடுங்கு. திருடனெல்லாம் பிடிச்சி இவர்களிடம் இருக்கும் சொத்துக்களை வாங்குங்கள். வாங்கினீங்கன்னா பல கடன்களை நம்ம அடித்து விடலாம். பார்ட்டி ஃபண்டு கணக்கு போடுங்க, திருப்பி வாங்குங்க.